கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு, தங்களுடைய சபைக்கு ஜனங்களை வரவழைக்கிறதுக்கு, கூட்டத்தை கூட்டுறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களை சுகமாக்குவார், உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார், உங்களுக்கு செழிப்பை தருவார், அவரை நம்புங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கூட்டங்களில் சில பேரை மேடையில் ஏற்றி மைக்கை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார், நோய்களை சுகமாக்கினார், கடன் பிரச்சனைகளை தீர்த்தார் அப்படின்லாம் சாட்சி சொல்ல வைப்பாங்க. எதுக்குன்னா மற்றவங்கள கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும், உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சாட்சிகளை ஏற்படுத்தி மேடைகளில் பேச வைப்பாங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையிலும் எந்த அற்புதங்களையும் செய்கிறது கிடையாது. அவர் நோய்களை சுகமாக்குகிறார், நீண்ட ஆயுளை கொடுக்கிறார் அப்படின்லாம் இவங்க சொல்கிறது சுத்த போய். இதை விளக்கி சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்தவ போதகர் இந்த திருஷ்டி போட்டு வைக்கிறாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அதை பற்றி கிண்டல் பண்ணி பேசியிருப்பார். திருஷ்டி போட்டு வைக்கிறியே, திருஷ்டி போட்டு ஒன்றும் காப்பாற்றாத குழந்தைங்களை ஆண்டவர் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தில் பேசியிருப்பார். அவருக்கு பதில் கொடுத்து நான் அந்த வீடியோவில் சொன்னேன், திருஷ்டி போட்டு காப்பாற்றும் நம்புறது எவ்வளோ மூட நம்பிக்கையோ அதே போல் உங்கள் ஆண்டவர் காப்பாற்றுவார் நம்புறதும் மூட நம்பிக்கை தான். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் அகால மரணம் அடைகிறாங்க, நோயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் இயேசுவை நம்பாத எத்தனையோ பிற மதத்தினரும் நாத்திகர்களும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் விளக்கம் கொடுத்துருந்தேன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டால் நோய் சுகமாகும், ஆரோக்கியம் கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பொய். இதை அந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணி நான் பேசியிருந்தேன். அதாவது கிறிஸ்தவங்க எப்படி நோய்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி அகால மரணம் அடைகிறாங்க, அதே நேரத்தில் கிறிஸ்துவை அறியாத மக்கள் எத்தனை பேர் 100 வயசு வரைக்கெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இப்படி நான் அந்த வீடியோவில் ஆதாரத்தோட இவங்களுடைய தந்திரத்தை வெளிப்படுத்தி சொன்ன உடனே இவங்க இத்தனை நாள் பரப்பிக்கிட்டு இருக்கிறது பொய் அப்படின்னு சொல்லி வெளியாயிடுச்சு இல்லையா. இப்போ இதை சமாளிக்கணும் கிறிஸ்தவங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஒருத்தர் எழுதியிருக்கிற கமெண்ட்டை பாருங்கள் இப்போ திரையில். அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். அந்த ஸ்லாக்கியம் கிறிஸ்துவை இல்லாதவர்களுக்கு கிடையாது. 1000 வருடம் வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரு நாள் பரிசுத்தமாய் வாழ்வதே மேலானது. இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க நம்புகிறவங்களுக்கு மட்டும் ஒரு பாக்கியம் இருக்குதான். அது என்னென்னா, அவங்க இறந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் உயிரோடு வருவாங்களாம். அதாவது கடைசி காலத்தில் நடக்க போகிறதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்கிறார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். இயேசுவை நம்புகிறவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்குமா? அந்த ஸ்லாக்கியம் கிறிஸ்துவை இல்லாதவர்களுக்கு கிடையாது. அதாவது இயேசுவை நம்பாதவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 1000 வருடம் வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரு நாள் பரிசுத்தமாய் வாழ்வதே மேலானது அப்படிங்கிற. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? ஏன்னா இயேசுவை நம்புகிறவங்க இந்த உலக வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை. இதை நான் சுட்டி காட்டின உடனே 1000 வருஷம் வாழ்கிறது முக்கியம் கிடையாது, நாம் இறந்ததுக்கு அப்புறமா நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, அது கிடைக்கும், அது இயேசுவை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலை பாருங்கள் இது. இவங்க தான் மதத்தை பரப்புறதுக்காக இயேசுவை நம்பினீங்கன்னா உங்களுடைய நோய் குணமாகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க கூட்டத்தை சேர்க்கறதுக்கு. அப்படி பொய் சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. உண்மை அது அல்ல. இயேசுவை நம்புகிறவங்க நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதும் இல்லை, நீண்ட காலம் வாழ்கிறதும் கிடையாது. அதே நேரத்தில் இயேசுவை நம்பாத எத்தனையோ பேர் நல்ல ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆதாரத்தோடு நான் பேசின உடனே அதை சமாளிக்கிறதுக்காக அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறது முக்கியமெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார் இவர். இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பாருங்கள். இவங்க தான் தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காக இயேசுவை ஏற்றுக்கிட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமாக வாழலாம், செழிப்பாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சாட்சிகளை சொல்ல வைக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சு, அந்த பிரச்சனை சரியாச்சு, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்லாம். ஆனால் இப்போ அது உண்மை இல்லைன்னு நான் சொன்ன உடனே இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்லா ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருப்போம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம் இறந்ததுக்கு அப்புறமா நித்திய வாழ்வு கிடைக்கும், அதுதான் முக்கியம். அது இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காதுங்கிறார். இப்போ அவருக்கு நான் ஒரு பதில் கொடுத்துருந்தேன். அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவு வஞ்சக வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். நான் அவர் கொடுத்த பதிலை பாருங்கள் திரையில். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நோய்கள் சுகமாகும் என்று விளம்பரப்படுத்தி மதத்தை பரப்புகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பரப்பும் அந்த தகவல் உண்மையில்லை என்று நான் இந்த வீடியோவில் விளக்கி சொன்னவுடன் 1000 வருடம் வாழ்வது முக்கியமல்ல என்று அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு ஏமாற்றுகிறீர்கள். உங்களுக்கே இது வெட்கமாக இல்லையா? இன்னொரு கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. ஆயுசு கூடுதுன்னா அது இறைவன் காப்பாற்றுவது என்று அர்த்தமா? நீ 1000 வருஷம் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆயுசு கூடுச்சுன்னா
அது இறைவன் காப்பாற்றுறது அர்த்தம் இல்லைன்னு இவர் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? ஏன்னா என்னுடைய அந்த வீடியோவில் இயேசுவை நம்பாத பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற தெய்வங்களை வழிபடுகின்றவர்களும் நல்ல ஆயுசோட நீண்ட நாட்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். அதனால இவர் கேட்குறாரு, ஆயுசு கூடுச்சுன்னா அது இறைவன் காப்பாற்றுறதுன்னு அர்த்தமா? இயேசுவை நீ ஏற்றுக்கிட்டேன்னா உன்னுடைய நோய்களை அவர் குணமாக்குவார், உனக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுப்பார்னு வாக்கு கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி இவங்க தான் மதத்தை பரப்புகிறாங்க. ஆனால் மற்ற தெய்வங்களை வழிபடுகின்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை விட நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம எடுத்து காட்டினோம்னா உடனே ஆயுசு கூடுதுன்னா அது இறைவன் காப்பாற்றுவது என்று அர்த்தமா? நீ 1000 வருஷம் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி டயலாக் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க. அப்போ முதல்ல போய் சொல்லி பார்க்குறது, இயேசுவை நீ ஏற்றுக்கிட்டேன்னா உன்னுடைய நோய்கள் எல்லாம் சுகமாகும், உனக்கு செழிப்பு கிடைக்கும், நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு. அது ஒரு பொய்ன்னு யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க. எப்போ பொய்ன்னு அது வெளியே தெரிய வருதோ உடனே ஆயுசு கூடுதுன்னா அது இறைவன் காப்பாற்றுவது என்று அர்த்தமா? நீ 1000 வருஷம் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் என்ன அப்படின்னு பெரிய ஞானிகள் மாதிரி மேதைகள் மாதிரி வேஷம் போடுறது. அதாவது முடிஞ்ச அளவு பொய் சொல்லி மதத்தை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் உலக வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம் அப்படின்லாம். எப்போ அது பொய்ன்னு மற்றவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ உடனே பிளேட்டை மாற்றிடுறது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் 1000 வருஷங்கள் வாழ்கிறது முக்கியம் கிடையாது. இறந்ததுக்கு அப்புறமா நம்ம சொர்க்கம் போவோம், அதுதான் முக்கியம். அது இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இயேசுவை ஏற்றுக்காதவங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளவு தந்திரமாக பேசி எல்லாரையும் முட்டாளாக்குறாங்க பாருங்கள். கிறிஸ்தவம் என்பது இப்படி பொய்களால் பரப்பப்பட்ட ஒரு மதம் தான். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் சுகமாகும், ஆரோக்கியமாக வாழலாம், செழிப்பாக வாழலாம் அப்படின்னு. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி தான் மதம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது பொய் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டின உடனே, இல்லை இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னா இந்த உலக வாழ்க்கையில் நோய்கள் குணமாகும், நமக்கு செழிப்பு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்திலே சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு இவங்க சொல்கிறதே பொய். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, அதுவே பொய். அப்படி இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பரலோக வாழ்வு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும்னு இவங்க சொல்கிறாங்களே, அது எப்படி உண்மையாக இருக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னு இவங்க சொல்கிறதே பொய்யா இருக்கும்போது, கண்ணால் பார்க்க முடியாத உலகத்தில் என்ன கிடைக்குன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது எப்படி உண்மையாக இருக்கும்? அதுவும் நிச்சயமாக பொய். அப்போ முடிந்த அளவு ஏதாவது பொய்யை சொல்லி மதத்தை பரப்புறது தான் கிறிஸ்தவங்களுடைய வேலை. அதை நம்புறதும் நம்பாததும் நம்முடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது.